ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உயிர்ப்பு காலம் முதல் வாரம் வெள்ளிக்கிழமை. இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிறகு தங்கள் போதனையாலும் செயல்களாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்தனர் திருத்தூதர்கள். ஆனால் இன்னும் ஒரு புதிய முறையில், அதாவது இயேசுவுக்காக துன்பங்கள் அனுபவித்து அவர்கள் சாட்சியம் பகர வேண்டியிருந்தது. இத்தகைய ஓர் சாட்சியத்தை பற்றி இன்றைய முதல் வாசகம் எடுத்துரைக்கிறது. பிறவி முடன்பனை குணமாக்கி இயேசுவுக்கு சாட்சியம் கூறிய பேதுருவும் யோவானும் தொடர்ந்து யூத மக்களுக்கு இயேசுவை பற்றியும் அவரது உயிர்ப்பை பற்றியும் போதித்து கொண்டிருந்த சமயம், பொறாமை கொண்ட யூத சங்கம் அவர்களை கைது செய்தது. பேதுருவும் யோவானும் காவலில் வைக்கப்பட்டனர். உங்களை நீதிமன்றங்களுக்கு கையளிப்பார்கள், ஜெபக்கூடங்களில் அடிப்பார்கள், என் பொருட்டு ஆளுநர்களுக்கும் அரசர்களுக்கு முன்பாக நீங்கள் நிறுத்தப்படுவீர்கள், அவர்கள் முன் சாட்சியாக இருப்பீர்கள். மார்க்கு 19:9 என்று ஏற்கனவே இயேசு எச்சரித்தது நிறைவேறிவிட்டது. துன்பம் ஒதுக்கப்பட வேண்டியதல்ல. இயேசு நம்மீது கொண்ட அன்பிற்கு சாட்சியமாக விளங்கியது அவரது துன்பமும் சிலுவை மரணமும் தான். இயேசுவின் பெயரால் துன்பம் அனுபவிக்க நேர்ந்தால் அது நமக்கு மகிழ்ச்சியையே தர வேண்டும். துன்பங்களை துணிவோடு ஏற்கிறோமா? இயேசுவின் துன்பத் துயரங்கள் நமக்கு ஊக்கம் அளிக்கின்றனவா? அன்று பேதுருவும் யோவானும் போதித்து யூத அதிகாரிகளால் சிறைப்படுத்தப்பட்டனர். ஆனால் அடுத்த சமயத்தில் நொடியில் அவர்களிடமிருந்து தேவ வார்த்தையை கேட்டவர்களுள் பலர் நம்பிக்கை கொண்டதாகவும், இப்படி நம்பிக்கை கொண்ட ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000 என்றும் நாம் வாசிக்கின்றோம். திருத்தூதர் பணி 4:4. ஆண்கள் மட்டும் 5000 என்றால் அவர்கள் குடும்பத்தை சார்ந்த பெண்கள், பிள்ளைகள் அனைவரையும் சேர்த்தால் அது ஒரு கணிசமான தொகையாக, எண்ணிக்கையாக இருந்திருக்கும். பேதுருவின் பெந்தகோஸ்தே போதனை உரையை கேட்டு ஏற்கனவே ஏறத்தாழ 3000 பேர் மனம் திரும்பினார்கள். திருத்துதர் பணி 2:41. ஆனால் பேதுருவும் யோவானும் சிறைப்பட்டதும் இன்னும் அதிகப்படியான மக்கள் இயேசுவை ஏற்றனர். மறைசாட்சிகளின் இரத்தம் திருமறையின் வித்து என்று தெர்த்துல்லியன் கூறியது எவ்வளவு உண்மை என்பதை நாம் அறிகிறோம். திரு அவையின் உலகளாவிய வளர்ச்சிக்கு காரணம் இயேசுவுக்காக துன்பங்கள் அனுபவித்து இரத்தம் சிந்தி தங்கள் உயிரையும் தியாகம் செய்ய ஆயிரக்கணக்கான பேர் இறந்தது தான். திரு அவையின் வரலாறு இரத்தத்தில் தோய்ந்த ஒன்று. இயேசுவின் மீட்பு பணியில் அவரது பாடுகள், மரணம் எவ்வாறு மையமாக இருந்ததோ அவ்வாறே திரு அவையின் மீட்பு பணியில் துன்பமும் துயரமும் இன்றே அமையாத மதிப்பீடுகளாக உள்ளன. நம் துன்ப துயரங்களை உலக மக்களின் நல்வாழ்வுக்காக, மீட்புக்காக ஒப்பு கொடுப்போமா? பேதுருவின் போதனையில் மீண்டும் மீண்டும் இயேசு கிறிஸ்துவை பற்றி 3 அடிப்படை செய்திகள் மக்களுக்கு அறிவிக்கப்படுகின்றன. பவுலடியாரின் போதனையும் பொதுவாக தொன்ம திரு அவையின் போதனையும் இதே பாணியில் செல்வதை காணலாம். அதாவது, இயேசு கிறிஸ்து பாடுபட்டார், இயேசு கிறிஸ்து மரித்தார், பிறகு இயேசு கிறிஸ்து உயிர்த்தார். இதுவே அடிப்படை போதனை. இதுவே இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியின் சுருக்கம். இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பு என்ற அடிப்படை செய்தி நமது தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஒரு சக்தியாகவும் தூண்டுதலாகவும் இருக்க வேண்டும். அதுபோலவே
திரு அவையினும் வாழ்விற்கும் வளர்ச்சிக்கும் இச்செய்தி உறுதுணையாக இருக்கிறது. ஏனெனில் இயேசு பாடுபட்டார், மரித்தார், உயிர்த்தார் என்பது தெய்வீக சக்தியை கொண்டுள்ள மீட்பின் நற்செய்தி. இது நம்பிக்கை அறிக்கையாக நம் நாவுகளிலே என்றும் இருப்பதாக. நற்செய்தி யோவான் இயல் 21 இறை வாக்கியங்கள் 1 முதல் 14 முடிய. யோவான் தனது நூலின் முடிவில் இயேசு செய்தவை வேறு பல உண்டு, அவற்றை ஒவ்வொன்றாய் எழுதினால் எழுத வேண்டிய நூல்களை உலகமே கொள்ளாது என்று கருதுகிறேன் என்கிறார். எனவே முக்கியமான நிகழ்ச்சிகளை மட்டுமே நற்செய்தியாளர்கள் தொகுத்து வழங்கினர் என்பது உறுதி. அவற்றில் மிகவும் முக்கியமானதாக உயிர்ப்பு விளங்குவதால் அது பல கோணங்களில் பின்னப்பட்டிருக்கிறது. இதை சிந்திப்பதன் பயனாக நம் நம்பிக்கை வாழ்வு வளர வேண்டும், வலுவடைய வேண்டும் என்பது இன்றைய நற்செய்தி நமக்கு புகட்டும் பாடம். ஒரு மாறினும் ஒரே இயேசுத்தான். திருத்தூதர்கள் படிப்பறிவற்ற சாதாரண மீனவர்கள். இவர்களுக்கு கதை கட்ட தெரியாது. அவர்கள் கற்பனை உலகில் வாழவில்லை. காட்சிகள் கண்டதாய் கதைக்கவில்லை. தாங்கள் எதிர்பார்த்து ஏங்கியதை உண்மை நிகழ்ச்சி என போதிக்கவும் இல்லை. தாங்கள் கண்டதை, தொட்டறிந்ததை உலகிற்கு அறிவித்தனர். இது வெறும் ஆவி அன்று என்பதற்கு சான்று இந்நிகழ்ச்சி. ஆவி கை நீட்டி இப்பக்கம் வலையை போடுங்கள் என்று கூறுவதில்லை. ஆவி நெருப்பூட்டுவதில்லை. நீங்கள் பிடித்த மீன்களை கொண்டு வாருங்கள் என்று கூறி அவற்றை பொரித்து கொடுப்பதில்லை. மற்றவர்களை பந்தியில் அமர செய்து பரிமாறுவதில்லை. எனவே இறப்புக்கு முன் தங்களுடன் வாழ்ந்த குருவையை தாங்கள் உயிருடன் கண்டதாக அவர்கள் உணர்ந்து அவரை இறந்தும் இறவாத இயேசுவென நமக்கு போதித்தனர். அன்றும் இன்றும் என்றும் அதே கிறிஸ்து தான். அவர் நமது அன்றாட அலுவலில் அக்கறை கொண்டவர். பிள்ளைகளே, மீன் ஒன்றுமே படவில்லையா என்று அனுதாபத்துடன் கேட்டார். படகின் வலது பக்கமாக வலையை வீசுங்கள் என்று ஆலோசனை கூறி நமது அலுவலில் உதவி செய்பவர். பல வேளைகளில் நாம் அழைக்காத போதும் ஓடோடி வந்து உதவுபவர். அதே இயேசுத்தான் இன்றும் நம்மோடு இருக்கிறார். நமக்கு உதவ காத்திருக்கிறார். பேதுரு முதலான பல சீடர்கள் படகில் இருந்தனர். இவர்களில் யோவான் மட்டுமே ஆண்டவரை அடையாளம் கண்டு கொள்ளும் பக்குவம் பெற்றார். இதை அனைவரும் கேட்டபோதிலும் துடிப்புமிக்க பேதுரு மட்டும் செயலில் இறங்கினார். தனது மேலாடையை கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார். ஆண்டவரை காண்பதில் உள்ள ஆர்வம் அவரை கரை சேர்த்தது. ஆண்டவர் அருகில் இருந்தும் அவரை கண்டு கொள்ளாதவர் பலர். கண்டு கொண்டாலும் அவரை அடைய ஆர்வமற்றவர் அநேகர். பசியால் களைத்து சோர்ந்திருப்பவருக்கு உணவு தயாரித்தளிக்கும் அன்பு உள்ளத்தை ஆண்டவர் இயேசுவில் காண்கிறோம். பசியை போக்கிய பின்னர் போதனையை தொடங்கு என்று போதிக்கப்படுகிறது. ஆறா அமுதே, அளவு இலா பெம்மானே, ஓராது உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே, நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே, அன்பருக்கு அன்பனே, யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே, துன் இருளே தோன்றா பெருமையனே, ஆதியனே, அந்தம் நடுவாகி அல்லானே, ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே என்று திருவாசகம் படைத்தவரை போற்றுகிறது. இயேசுவுடன்
எதுவும் கைகூடும். கிளையானது திராட்சை கொடியில் நிலைத்திருந்தாலன்றி தானாக கனிதர முடியாது. அவ்வாறே நீங்களும் என்னில் நிலைத்திருந்தாலன்றி கனிதர முடியாது. யோவான் 15:4. ஏனெனில் என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. யோவான் 15:5. ஆண்டவனின் சொல்லை நம்பி வலை வீசியதால், அவர் அருகில் இருந்ததால் அவர்கள் வலை கிழியும் அளவுக்கு மீன்பட்டது. நாமும் இயேசுவுடன் இணைந்தால்தான் இயேசுவுடன் இணைந்தால்தான் என் வாழ்வும் வளம் பெறும். 150 மீன்கள் பட்டன என்ற தொடர் யூதர், புற இனத்தார் என்ற அனைத்து மக்களுக்கும் திரு அவையில் இடம் பெறுவர் என்பதையும், எத்தனை பேர் இருந்தாலும் திரு அவையாகிய வலை இடம் கொடுக்கும் என்ற உண்மையை உணர்த்துகிறது. புரிந்து கொள்வோம். உயிர்த்த ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.